அஞ்சரைப்பேட்டை அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக தோசைக்காய் மிளகு பொரியல் இது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். தோசைக்காய், மிளகு பொடி, காய்ந்த மிளகாய், வெல்லத்தூள், மஞ்சள் பொடி, சோம்பு, கடுகு, எண்ணெய், கறிவேப்பிலை, உப்பு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுதான் தோசைக்காய். இந்த தோசைக்காய் வந்து வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தோல் கொஞ்சம் திக்கா இருக்கும். அதே நேரத்துல உள்ள பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் மாதிரியே அது இருக்கும். இதுவும் நீர் சத்து இருக்கிற காய் தான். இதுவும் இந்த தோசைக்காய் செய்யும் போது இதுக்கு தண்ணி எல்லாம் நம்ம விட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா காஞ்சிருக்கு வானலி. இதுல நம்ம கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். அதுல சோம்பு. சோம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன் நான் போடுறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து மிளகு போடுறதுனால மிளகா தேவையில்லை அதுக்கு. கருவேப்பிலை போடுறேன். இப்ப இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற தோசைக்காய் அதான் இதோட போட போறேன் நான். நல்லா இத வதக்கிக்கோங்க. இதுக்கு தண்ணி எல்லாம் நம்ம விட வேண்டாம். ஏன்னா தோசைக்காயில தண்ணி இருக்கிறதுனால நம்ம இதுக்கு தண்ணி தேவையில்லை. இதுல நான் இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா அதையும் கலந்துக்கோங்க. சீக்கிரம் வெந்துடும். இது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு காய் இது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த தோசைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது வெள்ளரிக்காய் மாதிரி அதே குணம் இதுக்கு இருக்கிறதுனால இது ரொம்ப உடம்புக்கு இதுவும் நல்லது. நல்லா வதக்கிக்கலாம் இத. இதுல இப்ப நம்ம வந்து கொஞ்சமா வெல்லம் நல்லா தூள் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் இதுல போடுறேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுல. ஏன்னா நம்ம வந்து மிளகு தூள் போடுறேன். காரம் இருக்கிறதுனால நம்ம வந்து வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கூட வெல்லம் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையும் கூடுதலா இருக்கும். அதுக்கு காரமும் கொஞ்சம் நமக்கு மட்டுப்படும். இதுல இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அதோட இதுல நம்ம வந்து உப்பு கொஞ்சமா உப்பு போட்டுட்டா போறோம். நல்ல உப்பு போட்டு கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இதுல அப்படியே நம்ம விட்டுடுங்க. ஏன்னா இது அந்த சூட்டோட இதுலயே இது நல்லா வெந்துடும். உங்களுக்கு கொஞ்ச நேரம் வதக்கினா போறத சீக்கிரம் வதங்கி சீக்கிரமா வெந்துடும். இது நல்லா வதங்கிடுச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு பவுல்ல எடுத்து வைக்க போறேன். பார்க்கவே பாருங்க ரொம்ப அந்த மிளகோட பொடி சேர்ந்ததுனால ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. மேல நம்ம வந்து இதுக்கு மிளகா வச்சிருக்கேன். சுவையான தோசைக்காய் மிளகு பொரியல் உங்களுக்காக தயாராயிடுச்சு. நீங்களும் இதை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்காக இதை நான் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். வானலில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சோம்பு, மிளகாய் எல்லாம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா திருமாறினோடனே தோசைக்காய் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுலயே மஞ்சத்தூளையும் போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம அதுலயே வந்து கொஞ்சமா நம்ம வெல்லத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலயே மிளகு தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மேல உப்பையும் தூவி நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே அது நல்லா வானதுக்கு அப்புறம் நம்ம ஒரு தட்டுல எடுத்து அதை மேல அலங்கரிக்க ஒரு மிளகா வச்சுக்கீங்கன்னா காஞ்ச மிளகா. சுவையான தோசைக்காய் மிளகு பொரியல் உங்களுக்காகவே தயாராயிடுத்து. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க.